ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் யாத்ராகமம் 15வது அதிகாரத்தை நாம் கற்றுக்கொள்ளலாம். இந்த அதிகாரத்தில் செங்கடலை ஆண்டவர் பிளந்து அவர்களை வெளியேற்றின பின்பு பார்வோனின் சேனைகள் எல்லாவற்றையும் கடலிலே அமிழ்த்து போட்ட பின்பு மோசையின் தலைமையில் அங்கே பாடல் நடைபெறுகிறது. அதனைத் தொடர்ந்து மீரியாமும் மற்ற பெண்களும் மாறி மாறி முறையின்படியே பாடுகின்ற பாடலானது இந்த அதிகாரத்தில் இடம்பெறுகிறதை நாம் பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து அவர்கள் சீனாய் நோக்கி பயணத்தை மேற்கொள்ளுகிறதை பார்க்கிறோம். சூர் வனாந்தரத்தை அவர்கள் சந்திக்கிறார்கள். ஏலிம் என்ற இடத்தையும் அவர்கள் அடைகிற காரியங்கள் இந்த அதிகாரத்தில் இடம்பெற்றிருக்கிறது. இரத்தத்தால் மீட்பு உண்டாகிறது என்று பஸ்கா கூறுகிறது போல வல்லமையினால் உண்டாகிற மீட்பை குறித்து செங்கடல் பேசுகிறது. அதாவது எப்படி எகிப்தில் இருக்கும் பொழுது அவர்கள் இந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியை அடித்து கீழ் சட்டத்தில் மேல் சட்டத்திலெல்லாம் பூசி அவர்கள் அந்த தலைப்பிள்ளை சங்காரமாகிய வாதையிலிருந்து எப்படி விடுதலை பெற்றார்களோ, இரத்தத்தினால ஒரு மீட்பு உண்டாகிறது என்கிற ஆண்டவருடைய அந்த திட்டத்தை புரிந்து கொண்ட அவருடைய ஜனங்கள் இப்பொழுது வல்லமையினால் உண்டாகிற மீட்பை குறித்து இப்பொழுது அவர்கள் கண்டுகொண்டார்கள். ஆண்டவர் தன்னுடைய மிகப்பெரிய வல்லமையினால் செங்கடலையே இரண்டாக பிளந்து தண்ணீர்களை மதில்கள் போல நிற்க வைத்து வெட்டாந்தரையில் நம்மை நடத்தி கொண்டு வந்துட்டு எகிப்தினுடைய எல்லா பார்வோனையும் நம்முடைய ரதங்களையும் கடலில் ஒரு ஈயத்தை போல அமிழ்த்து போட்டு விட்டாரே அப்படிங்கிற காரியத்தை அவர்கள் கண்டுகொண்டபடியினால் ஆண்டவரை குறித்து மிகவும் சந்தோஷமாக இந்த பாடலை பாடுகிறார்கள். இந்த வசனத்தினுடைய அந்த 1வது வசனத்தில் யெகோவாவினுடைய வெற்றியை குறித்து அவர்கள் பாடுகிறார்கள். 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்தில் யெகோவாவாக தன்னை வெளிப்படுத்தின ஆண்டவர் அவருடைய பலனை குறித்து அவர்கள் அங்கே பாடுகிறார்கள். எங்கள் பலனாக அவர் இருக்கிறார், எங்கள் கீதமாக அவர் இருக்கிறார், எங்கள் இரட்சிப்பாக இருக்கிறார் என்று சொல்லி வர்ணித்து பாடுகிறதை பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து அவர் என்ன செய்தார் என்கிற காரியங்களை 4வது வசனத்திலிருந்து 13வது வசனத்தின் வரையிலும் சொல்கிறார். என்ன செய்தார் என்று அவர் முந்தைய எதிரிகளின் மேலே வெற்றி 400 வருடங்கள் எங்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்த அந்த பார்வோனிடத்திலிருந்தும் அவனுடைய ஜனங்களிடத்திலிருந்தும் ஆண்டவர் எங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தந்தார் என்று சொல்லி அவர்கள் அங்கே பாடுகிறார்கள். அங்கே இருந்து என்னை மீட்டு எடுத்து கொண்டு வந்து விட்டார் என்று சொல்லி 14வது வசனத்திலிருந்து 18வது வசனம் வரையிலும் அவர் என்ன செய்ய போகிறார், எதிர்காலத்திலேயும் பகைவர்கள் வருவார்கள், அவர்கள் மேலேயும் வெற்றியை ஆண்டவர் தருவார், மக்களை அவர்களுடைய சுதந்திரத்தின் இடத்துல அவர் கொண்டு வந்து சேர்ப்பார் என்கிற காரியத்தை சொல்லி பாடுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாற்றப்பட்டிருக்கிற நம்ம அக்கிரமங்களில் பாவங்களில் மரித்து போயிருந்த நம்மை இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் நம்முடைய கண்களை குருடாக்கி வைத்திருந்த அந்த அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் மீட்டெடுக்கிறவர் மாத்திரமல்ல, நமக்கு வானத்தில் உள்ள சகல அந்த சேனைகளோடு கூட ஒரு மிகப்பெரிய போராட்டமானது ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிறது. கடைசி நாட்களில் கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் நமக்கு மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இந்த பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் திராணி உள்ளவர்களாய் இருக்கவும் அவருடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள் என்று தான் பவுல் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். ஆகவே ஆண்டவருடைய குணாதிசயத்தை இங்கே சொல்கிறாங்க. எப்படி எகிப்தில் அந்த இரத்தத்தினால் எங்களுக்கு ஒரு ரட்சிப்பு மீட்பு உண்டானது, இப்பொழுது அவருடைய வல்லமையினால் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைத்து இருக்கிறது. அதே போல் முந்தைய எதிரி இடத்திலிருந்தும் எங்களுக்கு வெற்றியை தந்தார். இனி நாங்கள் சந்திக்க போகிற மற்ற ஜனங்களிடத்திலையும் ஆண்டவர் எங்களுக்கு வெற்றியை தருவார். எவ்வளவு
விசுவாசத்தோடு கூட மோசையின் தலைமையின் கீழாக அவர்கள் இந்த பாடலை பாடுகிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. கர்த்தர் சதா காலங்களாகிய என்றென்றைக்கும் ராஜரீகம் பண்ணுவார். அவர் ஒருவரே எங்களுக்கு ராஜாவாக இருப்பார். பின்னாட்களில் தான் அவர்கள் முரட்டாட்டம் பண்ணி எங்களுக்கு ராஜா வேண்டும் என்று கேட்டுவிட்டார்கள் சாமுவேலின் நாட்களில். அதனால தான் சவுலை ஆண்டவர் அங்கே ராஜாவாக ஏற்படுத்தி கொடுத்தார். அதன் பின்பும் அதிலே ஆண்டவருடைய திட்டங்கள் இருக்கிறதை நாம் அறிந்து கொள்ள முடியும். கடைசியாக 19வது வசனத்தில் அவர்கள் சொல்லி முடிக்கிற காரியம் என்ன? எகிப்தின் தோல்விக்கும் இஸ்ரவேலின் மீட்புக்கும் இடையே உள்ள ஒரு வேறுபாடோடு கூட இந்த பாடலை மோசையின் தலைமையில் பாடினவர்கள் முடிக்கிறார்கள். அதாவது பார்வோனின் குதிரைகள் அவனுடைய ரதங்களோடும் குதிரை வீரரோடும் சமுத்திரத்தில் பிரவேசித்தது. கர்த்தர் சமுத்திரத்தின் ஜலத்தை அவர்கள் மேல் திரும்ப பண்ணினார். இஸ்ரவேல் புத்திரரோ சமுத்திரத்தின் நடுவே வெட்டாந்தரையில் நடந்து போனார்கள் என்று பாடினார்கள். அதாவது ஆண்டவர் ஒரு கூட்ட ஜனத்தை ஆண்டவர் ரட்சித்தார், ஒரு கூட்ட ஜனத்தை ஆண்டவர் நியாயம் தீர்த்தார். இன்றைக்கும் எதிர்நாட்களிலே கடைசி நாட்களிலே நடக்க போகிற காரியம் இதுதான். ஆண்டவருடைய அன்புக்கும் ஆண்டவருடைய நேசத்துக்கும் பாத்திரவான்களாக அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற ஜனங்களை ஆண்டவர் ரட்சிப்பார். மற்றவர்களை இருதய கடினப்படுத்துகிறவர்களை ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கும் அவருடைய தயவுக்கும் கிருபைக்கும் விட்டு கொடுக்காதவர்களை ஆண்டவர் நியாயம் தீர்க்கிறவராக அவர் இருப்பார் என்கிற காரியத்தோடு கூட ஒரு தீர்க்க தரிசனமாக அருமையாக இந்த பாடலை மோசேயின் தலைமையின் கீழே இஸ்ரவேலர்கள் பாடினதை பார்க்கிறோம். கடந்த கால வெற்றி, எதிர்கால வெற்றி, தன்னுடைய ஜனங்களுக்கும் ஆண்டவரை அறிந்த பிள்ளைகளுக்கும் அறியாத பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் செய்கிற ஒரு நியாய தீர்ப்பான காரியம், ஒரு நீதியான காரியம், இவைகளை சொல்லி இந்த பாடல்களை அவர்கள் பாடுகிறதை பார்க்கிறோம். மீரியாமும் மற்ற பெண்களும் மாறி மாறி அந்த முறையின்படியே மோசையின் பாடலுக்கு அவர்கள் எதிர்பாடல் பாடினார்கள் என்று சொல்லி 20ஆம் வசனம் 21ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். ஆரோனின் சகோதரியாகிய மிரியாம் என்னும் தீர்க்கதரிசியானவளும் தன் கையிலே தம்பூரை எடுத்துக்கொண்டால் சகல ஸ்திரீகளும் தம்புர்களோடும் நடனத்தோடும் அவளுக்கு பின்னே புறப்பட்டு போனார்கள். மிரியாம் அவர்களுக்கு பிரதி வசனமாக கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார் என்று சொல்லி பாடினார்கள். ஆண்டவருடைய பரிசுத்தம், ஆண்டவருடைய வல்லமை, ஆண்டவருடைய அன்பு, ஆண்டவருடைய மீட்பு, இந்த காரியங்கள் எல்லாம் சொல்லி இங்கே பாடப்படுகிறதை நம்ம பார்க்கிறோம். அதாவது தொடருவேன், பிடிப்பேன், கொள்ளையாடி பங்கிடுவேன், என் ஆசை அவர்களிடத்தில் திருப்தியாகும், என் பட்டயத்தை உருவேன், என் கை அவர்களை சங்கரிக்கலாம் பகைவன் சொன்னான். அப்படி தான் எகிப்தியர்கள் சொல்லிட்டு வந்தார்கள். உம்முடைய காற்றை வீச பண்ணினீர், கடல் அவர்களை மூடிக்கொண்டது, திரளான தண்ணீர்களில் ஈயம் போல அமிழ்ந்து போனார்கள். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவன் யார்? பரிசுத்தத்தை குறித்து பேசுகிறார்கள், தேவனுடைய வல்லமையை குறித்து பேசுகிறார்கள். எகிப்தில் வைத்து எகிப்தியர்கள் வழிபட்ட எல்லா தேவர்களையும் நீர் நியாயம் தீர்த்து விட்டீர் என்று சொல்லுகிறார்கள். உமது வலது கரத்தை நீட்டினீர், பூமி அவர்களை விழுங்கி போட்டது என்று சொல்லி இந்த ஜனங்களை கிருபையாய் அழைத்து வந்தீர். இங்கே 2 காரியத்தை சொல்கிறாங்க. 2ஆம் வசனத்தில் அவர்கள் சொல்லும் பொழுது, ஆண்டவரே அவருக்கு வாசஸ்தலத்தை, அவரே என் தேவன், அவருக்கு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன் என்று. ஆண்டவரே, நீர் எங்கள் மத்தியில் குடியிருப்பதற்கு ஒரு வாசஸ்தலம், ஒரு கூடாரத்தை நாங்கள் அமைக்க போகிறோம் என்று சொல்லி பாடுகிறார்கள். இங்கே சொல்லுகிறார்கள், நீர் எங்களை, அதாவது உம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு நேராக உமது பலத்தினால் வழி நடத்தினீங்க. எங்களுக்கும் ஒரு தேசத்தை தரப்போகிறீங்க, எங்களுக்கும் ஒரு வாசஸ்தலத்தை தரப்போகிறீங்க, நாங்களும் உங்களுக்கு ஒரு வாசஸ்தலத்தை நாங்கள் அமைக்க போகிறோம் என்று சொல்லி அருமையாக இந்த பாடலை பாடி முடிக்கிறதை பார்க்கிறோம். இந்த பாடலைத்தான் வெளிப்படுத்தல் 15வது அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தில் அவர்கள் தேவனுடைய ஊழியக்காரனாகிய மோசேயின் பாட்டையும் ஆட்டுக்குட்டியானவருடைய பாட்டையும் பாடி, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, தேவருடைய கிரியைகள் மகத்துவமும் ஆச்சரியமுமானவைகள், பரிசுத்தவான்களின் ராஜாவே, தேவருடைய வழிகள் நீதியும் சத்தியமுமானவைகள். அதாவது அக்னி கலந்த கண்ணாடி கடல் போன்ற ஒரு கடலையும், மிருகத்தின் அதன் சொரூபத்தையும் அதன் முத்திரைக்கும் அதன் நாமத்தின் லக்கத்திற்கும் உள்ளாகாமல் ஜெயம் கொண்டவர்கள் தேவ சுரமண்டலங்களை பிடித்து கொண்டு அந்த கண்ணாடி கடல் அருகே நிற்கிறதையும் கண்டேன் என்று சொல்லி
யோவான் எழுதுகிறாரே, அவர்கள் இதே மோசையின் பாட்டை பரலோகத்தில் அவர்கள் பாடுவார்கள் என்கிற ஒரு மிகப்பெரிய வெளிப்பாட்டை நாம் வேதத்திலிருந்து நாம் புரிந்து கொள்ளுகிறோம். இப்போ சீனாயை நோக்கி அவங்க இப்போ சூர் பாலைவனத்தின் வழியாக கடந்து செல்லுகிறதை நம்ம 22வது வசனத்திலிருந்து 27வது வசனம் வரையிலும் பார்க்க போகிறோம். சிவந்த சமுத்திரத்திலிருந்து சீனாய் மலைக்கு இஸ்ரவேலர்கள் பயணம் செய்ததை 22வது வசனத்தில் பார்க்கிறோம். ஒவ்வொரு காலத்திலும் உள்ள விசுவாச மக்களுக்கும் தேவையான ஆவிக்குரிய பாடங்களை நம்ம இங்கே ஒவ்வொரு கட்டத்திலையும் நம்ம அழகாக புரிந்து கொள்ள முடியும். மாறா அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வர்றாங்க. இதனுடைய பொருள் கசப்பு. எபிரேய மொழியில் மாறா, அதற்கு கசப்புன்னு பெயர். மாறா வாழ்க்கையினுடைய கசப்பான அனுபவத்தை நமக்கு குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. மரம் சிலுவை மரத்திற்கு அடையாளமாக குறிப்பிடப்படுகிறது. இங்கே ஜனங்கள் எப்போவுமே தேவனிடத்தில் கேட்கறதில்ல, மோசையினிடத்தில் முறையிடுகிறார்கள். என்னையா பாலைவனத்துக்கு கொண்டு வந்திருக்கிறீரு, ஒரு நீரூற்றண்டையில் வந்தோம், அதுவும் இவ்வளவு கசப்பாக இருக்குதே. ஆண்டவர் அங்கே மோசையிட்ட சொல்கிற அந்த மரத்தை வெட்டி அதில் போடுப்பா, அந்த சிலுவை மரத்துக்கு அடையாளமாக இருக்குது. வாழ்வின் கசப்புகளை இனிமையாக மாற்றுகிற இயேசு கிறிஸ்து அவர் கல்வாரி சிலுவையில் நம்முடைய சாபங்களை, நம்முடைய ரோகங்களை, நம்முடைய தரித்திரங்களை, நம்முடைய எல்லா பாவங்களையும் சுமந்து தீர்த்தபடியினால் அது நம்முடைய வாழ்வின் கசப்புகளை அது இனிமையாக்குகிற ஒரு காரியம். அங்கே மாறாவில் கர்த்தர் தன்னை ஒரு குணப்படுத்துகிறவராக வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அதாவது ஆண்டவர் அங்கே யெகோவா ரோஃபேகா என்று சொல்லி நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று அங்கே வெளிப்படுத்துகிறார். நிறைய வாக்கு தத்தங்கள் நிபந்தனைகளோடு கூட வேதத்தில் வருகிறது. நிபந்தனை இல்லாத வாக்கு தத்தங்களையும் நாம் பார்க்க முடியும். ஆதியாகமம் 9வது அதிகாரத்தில் நோவாவினிடத்தில் ஆண்டவர் சொல்லும் பொழுது, நான் மழை பெய்யும் பொழுது என்னுடைய வில்லை வானத்தில் வைப்பேன், அந்த வில்லை வானத்தில் நான் பார்க்கும் பொழுது இனி ஒருபோதும் இந்த பூமி முழுவதையும் நான் ஜலத்தினால் அழிக்க மாட்டேன். இதற்கு ஜனங்கள் ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. ஆண்டவரே ஜனங்கள் எப்படி இருந்தாலும் அந்த வானவில்லை அவர் மேகத்தில் தோன்ற பண்ணும் பொழுது இது நிபந்தனைக்கு உட்படாத வாக்குறுதி. ஆண்டவரே இந்த உலகம் முழுவதையும் என்ன நான் தண்ணீரினால் அழிக்க மாட்டேன்ப்பா, அதை அவரை பார்த்து கொள்ளுவார். இங்கே எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் நான் ஒன்றே உங்களுக்கு வரப்பண்ணாமல் இருப்பதற்கு, வியாதியற்ற ஒரு வாழ்க்கை சுகமோடு கூட நீங்கள் வாழ்கிறதற்கு எனக்கு கீழ்ப்படிந்து நீங்கள் நடக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டளையை ஆண்டவர் இங்கே கொடுக்கிறதை பார்க்கிறோம். இந்த 2 காரியங்களை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். வாக்குறுதிகளோ ஆண்டவர் அங்கே ஒரு நிபந்தனைகளோடு கூட நிறைவேற்றுகிறதையும் பார்க்கிறோம். நிபந்தனை இன்றி வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் கொடுக்கிறதையும் பார்க்கிறோம். இந்த அதிகாரத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம், பாடலாக இந்த உலகத்தில் நாம் வாழும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். செங்கடலை பிளந்து புறப்பட்ட மக்கள் சங்கீதம் பாடி தேவனை புகழ்ந்ததை பார்க்கிறோம். ஆண்டவரை ஆராதிப்பதற்கென்று இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். நாம் ஆண்டவரை துதித்து பாடுகிறதற்கு, மகிமைப்படுத்துகிறதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். பாடல்களினுடைய வரியெங்கும் தேவனை உயர்த்துகிற சொற்கள் தான் அந்த 1வது வசனத்திலிருந்து 21வது வசனம் வரையிலும் பார்க்கிறோம். தங்கள் தேவனுக்காக புகழ் சொற்களால் அவர்கள் ஒரு அருமையான ஒரு பாட்டை அவர்கள் பாடியிருக்கிறார்கள். இந்த பாடலில் 13 முறை கர்த்தர் என் சொல் இருக்கிறத காண முடிகிறது. 12 முறை மோசையினுடைய அந்த அவன் தலைமையேற்று பாடுகிற அந்த பாடலில் அந்த 12 முறையும் மிரியாம் சொல்கிற காரியத்தில் ஒரு முறையும் இந்த காரியம் வருகிறது. இது இந்த பாடல்களினுடைய வரிகளில் தங்கள் பலத்தை அல்ல, தேவ பலத்தையே சொல்லி அவர்கள் பாடுகிறார்கள். உயர்த்தப்பட வேண்டியது தேவனும் அவருடைய கல்வாரி சிலுவையுமே. அவரே இவற்றை செய்தார் என்று அவர்கள் நிச்சயித்திருந்தபடியினால அருமையாய் பாடுகிறார்கள். அதில் ஒரு தீர்க்க தரிசனத்தையும் சொல்லி பாடுகிறார்கள். தேவன் தங்களுக்கு ஒரு வாசஸ்தலத்தை கொடுக்க போகிறார்னு வசனம் 13லையும் 17லையும் சொல்லுகிறாங்க. தேவனுக்கு ஒரு வாசஸ்தலம் ஏற்படுத்தப்படும், நாங்கள் அவருக்கு ஒரு வாசஸ்தலத்தை செய்ய போகிறோம்னு சொல்லி வசனம் 2ல் சொல்கிறாங்க. அவ்வாறு தான் இஸ்ரவேலர்கள் பின் நாட்களிலே அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள். ஆகவே இந்த பாடல் வழியாக தேவனுக்கு ஆளுகை கொடுக்கிற பாடலாக எல்லா காலத்திலும் சதா காலங்களிலும் அவரே ராஜரீகம் பண்ணுவார் என்று சொல்லி தங்களுடைய வாழ்க்கை முழுவதையும் ஆண்டவருடைய சன்னிதானத்திலே கொடுத்தவர்களாக அவர்கள் பாடினார்கள். நாமும் ஆண்டவருடைய சமூகத்தில் அப்படித்தான் நம்மை அர்ப்பணித்து பாட அழைக்கப்பட்டிருக்கிறோம். 22லேருந்து 27 வரையிலும் பார்க்கும் பொழுது
இங்கே இருக்கக்கூடிய ஆவிக்குரிய அர்த்தம், வனாந்திர வாழ்க்கையில் தண்ணீர் கிடைக்காம இருக்கிறது அபூர்வம் கிடையாது. வனாந்திரத்தில் தண்ணீரே இருக்காது, அது இயல்பு தான். ஆனால் அங்கு கண்டுபிடிக்கப்பட்ட அந்த மாறா, அதுக்கு கசப்புன்னு பார்த்தோம். கசப்பான போது மக்களுக்கு ஒரு முறுமுறுப்பு வருது. தேவனை நோக்கி மோசே கூப்பிட்ட பொழுது அந்த மரத்தை வெட்டி அந்த கொண்டு போய் அந்த ஊற்றில் போட்டபோது அந்த ஊற்று தண்ணீர் தேனாக மாறியது. இது கசந்த மரங்களாகிய மானிடருக்காக வெட்டப்பட்ட தூய மரமாகிய அந்த கிறிஸ்து கல்வாரி சிலுவை கசப்பு வாழ்வில் நம்முடைய வாழ்க்கையை, அதாவது வாழ்வில் அனுபவிக்கக்கூடிய துயரம், துன்பம், கஷ்டம், வேதனை, பாடுகள் இதை குறிக்கிறது. ஆனால் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று இன்றைக்கும் அழைக்கிற ஆண்டவர் இரவு கரம் நீட்டி ஆணி வாய்ந்த கரங்களோடு கூட நின்று இன்றைக்கும் பரலோக ராஜ்யத்தில் அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற அந்த ஆட்டுக்குட்டியானவர் அரவணைக்க நம்மை கூப்பிடும் பொழுது அவருடைய கரங்களில் நம்முடைய வாழ்க்கையை கொடுத்தோன்னு சொன்னால் நம்ம புது வாழ்வு அடைந்து அவருடைய நம்முடைய வாழ்விலே அவருடைய அந்த இனிமையான அனுபவங்கள் கலந்து வருகிறதை நாம் அனுபவிக்க முடியும். இந்த மாறாவினுடைய சோதனைக்கு பின்பாக முதல் சோதனை இதுதான். இந்த சோதனையிலே அவங்க முறுமுறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கடந்த அதிகாரத்துலேயும் முறுமுறுத்தாங்க. எகிப்தில் எங்களுக்கு பிரேத குழிகள் இல்லைன்னு சொல்லியா வனாந்தரத்துக்கு கொண்டு வந்தீங்க, இங்கே சாகரத்துக்கு பல அங்கே வேலை செஞ்சுருப்போனே அப்போமே முறுமுறுப்பை தொடங்கினவர்கள் கடைசி வரையிலும் தொடங்கினார்கள். நம்முடைய விசுவாச வாழ்க்கையில் நாம் செய்கிற காரியத்தை தான் இங்கே அப்படியே படம் பிடித்து காட்டிருக்கிறது. ஒரு சின்ன கசப்பான ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் வரும்பொழுது நம்ம முறுமுறுக்கிறோம். ஆனால் ஒரு சோதனைக்கு பின்பாக ஒரு இளைப்பாறுதல் உண்டு என்பதையும் இந்த பகுதியானது காட்டுகிறது. மாறாவின் சோதனைக்கு பின்பாக இங்கே ஏலிம் நீரூற்றுகளை அவர்கள் பார்க்கிறார்கள். ஏலிம் அப்படின்னு சொன்னாலே மரங்களின் இடம் அல்லது சோலைன்னு சொல்கிறோமே, பூஞ்சோலை அப்படிங்கிறோமே அந்த இடம். அதாவது தளர்ந்து போன, ரொம்பவும் வாழ்வில் ரொம்ப சோர்ந்து போன, பாலவனைத்த அனுபவித்த மக்களுக்கு எப்படி ஒரு சோலை கிடச்சிதுன்னா எப்படி இருக்குமோ அதே போல் ஒரு சோலையை ஆண்டவர் அங்கே அவர்களுக்கு அனுபவிக்க கொடுக்கிறார். அங்கே 12 கோத்திரங்களுக்காகவே வெட்டப்பட்டது போல அந்த ஏலிமில் 12 நீரூற்றுகள் அங்கே இருக்கிறது. அதே போல் 70 ஒரு மூப்பர்களை குறிக்கிறதற்கு பயன்படுத்தப்பட்ட நம்பரை போல் 70 பேரிச்ச மரங்கள் அங்கே இருக்குது. சாப்பிடுகிறதற்கு உணவு கொடுக்கிறாரு, குடிக்கிறதற்கு தண்ணீரை கொடுக்கிறார். அந்த சோலையில், மரங்கள் நிறைந்த சோலையில் ஆண்டவர் இதையும் கொடுக்கிறதை பார்க்கிறோம். அங்கே சற்று கூடாரம் அடித்து தங்கினார். இதிலேயே இன்றைக்கி நிறையா ஆண்டவருடைய பிள்ளைகள் முதல்ல வனாந்திர வாழ்க்கையில் வருகிறார்கள், பாலைவனம் போன்ற வாழ்க்கையில் வருகிறார்கள், மாறா போன்ற கசப்பு நிறைந்த வாழ்க்கையில் வருகிறார்கள். அங்கே ஆண்டவர் கசப்பை மாற்றி ஒரு சோலையில் மரங்கள் நிறைந்த இடங்களில் தங்க வைக்கும் பொழுது அருமையான 70 பேரிச்ச மரங்கள் இருந்தது போல, அதே போல் அவர்களுக்கு 12 நீரூற்றுகள் இருந்தது போல ஆசீர்வாதத்தை கண்ட பின்பு அங்கேயே தங்கிட்டு பரலோகத்துக்கு போகணுங்கிற எண்ணத்தையே விட்டு விடுகிறதை நம்ம பார்க்கிறோம். அதாவது நம்ம இங்கே இல்லை, பூமிக்குரியவைகளை அல்ல, மேலானவைகளை நாடுகிறோம். நம்ம பரதேசிகளைப் போல வாழ்கிறதற்குத்தான் அழைக்கப்பட்டிருக்கோம். கொஞ்சம் இளைப்பாறுதல் தருகிறார். கொஞ்ச நேரம் அங்கே கூடாரம் அடித்து தங்கிட்டு உடனே லட்சிய நாட்டை நோக்கி அவர்கள் இடம்பெயர்ந்தார்கள். இதுதான் ஒவ்வொரு விசுவாசிகளும் செய்ய வேண்டிய காரியம். சோதனைகளை கண்டு சலித்து விடவும் கூடாது. நம்முடைய வாழ்க்கையை அறிந்தே அதாவது ஆண்டவர் நிறைய நிகழ்ச்சிகளை அங்கே அருமையாக அவர் வடிவமைத்து வைத்திருக்கிறார். ஆகவே எந்த ஒரு சுகத்திலையும் நாங்கள் சொக்கி அமர்ந்து விடவும் கூடாது. நம்முடைய இளைப்பாறுதலின் காலம் இனி வருகிறதா இருக்கிறபடினால நம்ம அந்த பரம கானானை நோக்கி அந்த லட்சியத்தில் நாம் தொடர்ந்து முன்னேறும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே இந்த வனாந்திர வாழ்க்கை ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு, சபையின் மக்களுக்கு ஒரு அருமையான பாடமாக முதல் சோதனையில் அவர்கள் விழுந்து போய் முறுமுறுத்தார்கள். நமக்கு ஆண்டவர் சோதனைகளை அனுமதிக்கும் போது முறுமுறுக்காதபடி தேவனுடைய சமூகத்தில் ஆண்டவரை நோக்கி நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அவர் நமக்காக கல்வாரி சிலுவையில் ஏற்படுத்தின அந்த வாழ்வின் கசப்பை மாற்றுகிற அனுபவத்தை நமக்கு தந்து இனிமையாக மாற்றுகிறவர் மாத்திரமல்ல, சற்று இளைப்பாறுகிற ஏலிம்
அந்த இடத்துல ஆண்டவர் நமக்கு தேவையான நீரூற்றுகளை தந்து 70 பேரிச்சம்பழம் அருமையான சாப்பாடை தந்து மீண்டுமாக பரலோகத்தை நோக்கி போகிறதற்கான லட்சிய பயணத்தோடு கூட ஓடுகிறதற்கான கிருபைகளையும் பலனையும் தந்து ஆண்டவருடைய சத்தம் கேட்கிற அந்த மத்திய ஆகாயத்தில் எக்காலம் சத்தம் கேட்கிற நாள் வரையிலும் நம்மை நடத்துகிறதற்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஒப்பு கொடுத்து வாழுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.